அண்மை செய்தி. விழுப்புரம் மாவட்டத்தில் பெய்த திடீர் கனமழையால் பள்ளி கல்லூரிக்கு சென்று வீடு திரும்பும் மாணவர்கள் அவதியடைந்து வருகின்றனர். இது தொடர்பான முழுமையான விவரங்களோடு எமது செய்தியாளர் வினோத் இணைந்திருக்கிறார். வினோத், கிட்டத்தட்ட எத்தனை மணி நேரமாக மழை பெய்து கொண்டிருக்கிறது? இதனால் அங்கு உள்ள பாதிப்புகள் என்ன? வணக்கம். தென்னிந்திய பகுதிகளுக்கு மேல் ஒரு வளிமண்டல சுழற்சி நிலவுகிறது. அதனால் இன்று மற்றும் நாளை வட உள் மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு இருக்கும் என சென்னை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தற்பொழுது வட மாவட்டமான விழுப்புரம் மாவட்டத்தில் மயிலம், கூட்டேரிப்பட்டு, திண்டிவனம், வானூர், தீவனூர், வெள்ளிமேடுப்பேட்டை ஆகிய பகுதிகளில் மிக கனமழையானது கடந்த ஒரு மணி நேரத்திற்கு மேலாக பெய்து வருகிறது. இதனால் பள்ளி செல்லும் மாணவ மாணவிகள் வீடு திரும்பும் நேரம் என்பதால் மிகவும் சிரமத்துக்கு உள்ளாகி ஆங்காங்கே பேருந்தும் நிழற்குடையிலும் மேம்பாலத்துக்கு அடியிலும் மழையில் நனைந்தவாறும் பள்ளி மாணவ மாணவிகள் வீட்டுக்கு செல்கின்றனர். மேலும் வேலைக்கு சென்ற பிறகும் திரும்ப நனைந்தவாறு பேருந்துகளில் இருந்து இறங்கி செல்கின்றனர். ஆனால் காலையிலிருந்து வெயில் தாக்கியதிலும் தற்பொழுது திடீர் மழையால் குளிர்ச்சியை உண்டாக்குவதாகவும் விவசாயிக்கு பெரும் உதவியாக இருக்கும் எனவும் பொதுமக்கள் தெரிவித்தனர். நாம் இருக்கும் பகுதி கூட்டேரிப்பேட்டை பகுதிகளில் மழைகள் வடிக்கால் என்று திறம்பட செய்யாதால் மழை நீரும் கல் நீரும் இணைந்து ரோட்களில் குளம் போல காட்சியளித்து வருகிறது. முழுமையான விவரங்களுக்கு நன்றி வினோத்.